வணக்கம் டிஎம்டி சார். அனைவருக்கும் வணக்கம். டிஎம்டி சார் பற்றி பேசுகிறதுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஆர்கனைசருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் டாக்டர் பி கார்த்திகேயன். நான் 6th ஸ்டாண்டர்ட் வந்து ஏஆர்ஐ ஸ்கூலில் படித்தேன். அப்புறம் 9th-லேருந்து 12th வரைக்கும் படித்தேன். சார் வந்து 9th தான் எனக்கு 9th and 10th வந்து சயின்ஸ் டீச்சர். சாரை பற்றி சொல்லணுன்னா எல்லோரும் எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டாங்க. பட்டு நான் என்ன சொல்ல வரணும் அப்படின்னா, எப்படி அவர் ஸ்டூடெண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி என்கரேஜ் பண்ணுறாரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் நான் என்னோடய லைஃப் அனுபவத்தை வச்சு நான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். சாரே பிடிச்சிடுவார். அதாவது நீங்கள் போய் சார்கிட்ட பேசி அவர்கிட்ட நீங்கள் நல்ல பேர் எடுக்கணும், அவர் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் அப்படிலாம் கிடையாது. சார் வந்து கிளாஸில் அவரே எப்படி எல்லா ஸ்டூடெண்ட்டையும் பிடிச்சி என்கரேஜ் பண்ணுறாரு அப்படிங்கிறதான் இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம். நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். பட்டு பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்டில் குவார்ட்டர்லி எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் என் பேப்பரை திருத்திட்டு என்ன நினச்சாரோ தெரில, வந்து பார் அப்படின்னாரு. சரி போய் பார்த்தேன். ஒரு 60-70 மார்க் அந்த ரேஞ்சு தான் எடுத்திருந்தேன். அதுதான் ஓவராலாகவே நான் 60 to 70% தான் நம்மளோட மார்க் எடுப்போம். அதுக்கு மேலெல்லாம் ரொம்பலாம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்க மாட்டேன். அப்புறம் சார் சொன்னார், நீ எதை வச்சு சொன்னார் என்னங்கிறதெல்லாம் இன்றைக்கி வரைக்கும் நானும் ஆராய்ச்சி பண்ணல. பட் யூ கேன் டூ பெட்டர், நல்லா பண்ணு, நல்லா படி, இது இன்னும் இம்ப்ரூவ் பண்ணு, நீ படித்தேன்னா இன்னும் நல்லா எழுதுவேன், நல்லா ஸ்கோர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்கரேஜ் பண்ணார். சரி, இது சார் எல்லாருக்கும் சொல்கிறதான்னு நினச்சிட்டு நானும் அப்படியே விட்டுட்டேன். சார் என்ன பண்ணுவார்னா, எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய செஞ்சு காமிச்சிட்டே இருப்பார் இல்லையா. பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக கிளாஸில் செஞ்சு காமிப்பார். ப்ளஸ் பார்த்திங்கன்னா அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கொடுப்பார். சிங்காரத்தோப்பில் இந்த கடையில் போய் இந்த டெஸ்ட் டியூப் வாங்க, ஒரு ஆணி வாங்கிக்கோ, ஒரு அலுமினியம் ஃபாயில் வாங்கிக்கோ, காப்பர் காயில் வாங்கிக்கோ, இந்த கெமிக்கல்ஸ்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏசி மோட்டார், டிசி மோட்டார், டிட்டர்ஜென்ட் சோப்பு, ஹைட்ரஜன் எப்படி தயாரிக்கிறது, இது எல்லாமே டெமோ கொடுத்தார். இதெல்லாம் எனக்கு பயங்கர க்யூரியாசிட்டி. இதெல்லாம் வீட்டில் நானும் செஞ்சுட்டு வீட்டில் போய் செஞ்சுருவேன். ஆனால் இங்கே வந்து காமிக்க மாட்டேன் சார்கிட்ட. பயம். கிட்டக்க போகிறதுனாவே பயம். ஏன்னா நம்ம ஒன்று நினச்சிட்டு போவோம், சார் வேறு கேள்வி கேட்பார். அதுக்கு நம்மக்கிட்ட ஆன்சர் இருக்காது. அதனால் அப்படி ஒரு பயத்தினால பண்ண மாட்டேன். அப்புறம் தயங்கி அவரே ஃபோர்ஸ் பண்ணி கேட்கும்போது அப்படியே எடுத்து காமிப்பேன். அப்புறம் பார்ப்பார், நல்லா என்கரேஜ் பண்ணுவார், நம்மளை அப்ரிஷியேட் பண்ணிகிட்ருப்பார். ஸோ இது மாதிரி போயிட்டு இருந்தது. அப்புறம் 10th வந்துச்சு. 10th வந்து பார்த்திங்கன்னா நான் கிரவுண்டில் அப்படியே ஓடிக்கிட்டுருப்போம். நம்ம தான் ஏஆர்ஐ ஸ்கூல் தான் தெரியுமே, ஒரே ஒரு சின்ன கட்டையும் சோளக்கருது கிடச்சா போதும், நம்ம கிரிக்கெட் விளையாட போயிடுவோம். மற்ற படிக்கிற நேரம் தான் தவிர ஒரு சின்னதாக ஒரு கம்பமும், ஒரு பேடோ, ஒரு கட்டை, இல்லைன்னா ஒரு சோளக்கருது, இது மட்டும் கிடச்சிதுன்னா ஒரு கிரிக்கெட் போட்டுருவோம். அந்த கிரவுண்டில் கிட்டத்தட்ட ஒரு 100 டீமெல்லாம் விளையாண்டுருக்கேன். நான் பார்த்துங்க, அந்தளவுக்கு ஜாலியாக விளையாண்டுட்ருப்போம். பட் என்னென்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் உள்ள மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இப்போ கிடையாது. சாருமே எல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு போவாங்க. கிரவுண்டில் விளையாடுற எல்லா பசங்களையும் கூப்பிட்டு டிஎம்எஸ் சார் பற்றி சொல்லணும். டிஎம்எஸ் சார் வந்து கிரவுண்டில் நடக்கும்போது திடீர்னு கூப்பிட்டு எங்கள் நெத்தியில் எங்கடா பொட்டு, எங்கடா விபூதி எங்கடா அப்படிம்பார். டிஎம்எஸ் சார் வந்து பொட்டு தான் வைப்பார். நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. அது மாதிரி ஏதோ ஒன்று பேச்சு கொடுத்துட்டு போவார். அதாவது என்னென்னா, இது வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி தான் ஆகணுங்கிறதுக்காக அவர் சொல்கிறதில்ல. பட்டு ஏதோ ஒன்று ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பேசுவாங்க. அப்புறம் அதே மாதிரி கிரவுண்டில் ஓடிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு டிஎம்டி சார், கார்த்திகை வா அப்படின்னு கூப்பிட்டாரு. போனேன். சார் வந்து என்னை பெட்டவாயத்தில் கார்த்திகேயன் தான் கூப்பிடுவார். அது கார்த்திகேயன்கிறவங்க பெட்டவாயத்தில் தான் கூப்பிடுவார். பெட்டவாயத்தில் அப்படின் மாதிரி. ஏன்னா பெட்டவாயத்திலேருந்து நான் டெய்லி ஸ்கூலுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் சென்ட் ஜோசப் ப்ரொஃபஸர் எதுக்கோ ஸ்கூலுக்கு வந்திருந்தார். அப்போ பார்த்திங்கன்னா, இந்த இவெல்லாம் நல்லா படிக்கிற பையன், மார்க் சொல்கிறா அப்படின்னாரு. இருந்துட்டு 360 சார் அவுட் ஆஃப் 500 அப்படின்னாரு. பண்ணிட்டு என்னன்னு தெரில, குறைஞ்சிருச்சு. பட் இஸ் கேப்பபிள் ஆஃப் ஸ்கோரிங் அரவுண்டு 430 இன் பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா படி ஓடு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிட்டாரு. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னது 430? என்னடா நம்ம இந்த
இப்போ எடுக்கிற மாதிரி 500 அவுட் ஆஃப் 500லாம் எடுக்கிற காலம்லாம் கிடையாது. அது ஸ்கூல் ஃபஸ்ட்டே ஒரு 450, 60, 70க்குள்ளே முடிஞ்சிடும். ஸோ 430ங்கிறதெல்லாம் சார் நம்ம மேலே நம்பிக்கை வச்சுருக்காருன்னு சொல்லிவிட்டு அதுலேருந்து தான் கொஞ்சம் எனக்கு சீரியஸ்னஸ்ஸு டென்ஷன்லாம் ஆரம்பிச்சிது. சார் நம்ம மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரியஸாக படிக்க ஆரம்பித்தேன். என்னென்னா முதல்லலாம் வந்து எக்ஸாமுக்கு மட்டும் படிப்பேன், வந்து எழுதுவேன், மற்ற நாளெலாம் ஜாலியாக இருப்பேன். இப்போ வந்து ரெகுலராக படிக்க ஆரம்பித்தேன். படிக்க ஆரம்பிக்கும்போது வந்தது அப்படியே போயிட்டு இருந்தது. நல்லா ஞாபகம் இருக்குது. நானும் அதுதான் எதிர்பார்த்தேன். சரி ஏதோ என்னோட படித்து என்னால் முடிக்கிற எஃபர்ட்டை போட்டாச்சு. அப்புறம் 10th ரிசல்ட் வருது. அப்போ மாதிரி ஆன்லைன் ரிசல்ட்டில் பார்க்குறது, மார்க் பார்க்குறதுலாம் முடியாது. ஸ்கூலில் வந்து தான் வெயிட் பண்ணிகிட்ருப்போம். ஸ்கூலில் வந்து தான் நம்ம மார்க் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கிரவுண்டில் நின்றுட்டுருக்கோம். சார் அப்போ தான் வராரு. சார் வந்து ஹீரோ புக்கு தான் வச்சுருப்பாரு. ஜியபுரத்துலேருந்து சார் அதில் தான் வருவார். அப்படியே அந்த ஸ்லோப்பில் இறங்கி வர்றாரு. நாங்கள் எல்லாம் அப்படியே ஆர்வமாக நின்றுட்டுருக்கோம், யார் என்ன சொல்ல போகிறாரு, யார் என்ன மார்க் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது டக்குன்னு என்னை கை காமிச்சு கூப்பிட்டுட்டு 450 நீ அப்படின்னாரு. உண்மையாலுமே சொல்கிறேன், என்னால் நம்பவே முடியல. சத்தியமாக என்னால் நம்பவே முடியல. ஐ வாஸ் வெரி ஷாக் அண்ட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி ஆல்சோ. என்னதுன்னா அவர் அதை எப்படி கரெக்டாக நோட் பண்ணி வச்சு கரெக்டாக கூப்பிட்டு சொன்னார் அப்படிங்கிறது தான். ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா நான் மட்டும் இல்லை, இது மாதிரி ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் என் கூட இருக்கிற செந்தில்நாதன், ஸ்டாலின், அது மாதிரி நீங்கள் அவரோட கிளாஸ் இல்லையோ அதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டார். அவன் படிப்பான், அவனுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னா அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாரோ தெரியாது, கூப்பிட்டு என்கரேஜ் பண்ணுவார். அது மாதிரி ஒன் அமங் த ஸ்டூடெண்ட். நான் என்ன மட்டும் தான் பண்ணாருன்னு சொல்ல வரல, எல்லாத்தையும் நிறையா பண்ணுவார். ஸோ எனக்கு என் லைஃப்பில் அது டேர்னிங் பாயிண்ட்டுங்கிறதுனால நான் இது ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி இம்பார்ட்டண்ட்டாக சொல்லிகிட்ருக்கேன். ஸோ 415 சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு, மதுரைக்கு போகிறாரு. அப்போ வந்து நான் சொல்கிறேன், இது மாதிரி டிசி வாங்கிட்டு அவர் சார் வந்து என்ன சொல்கிறாரு, நீ நேராக உள்ளே போய் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துகிட்டு வா அப்படின்னாரு. நான் சொல்கிறேன், இது மாதிரி அப்பா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு, மதுரையில் டிவிஎஸ் சுந்தரம் ஸ்கூலில் அட்மிஷன் வாங்கி வச்சுருக்காரு, நான் வாங்க போகிறேன் சார், பட் ஐ லைக் டு கண்டினியூ ஹியர், எனக்கு இது பிடிச்சிருக்கு, இங்கேயே இருக்குது, எங்கள் அப்பா வந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அப்பாவை கூப்பிட்டு நான் பார்த்துக்கிறேன்னாரு. எங்கள் அப்பா வந்தார். எங்கள் அப்பா வந்தோடனே மார்க் என்ன அப்படின்னாரு. எங்கள் அப்பாவுக்குலாம் ரொம்பலாம் எதிர்பார்ப்புலாம் கிடையாது. நான் முதலே சொன்ன மாதிரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுன்னு தான் அவரோட மனசில் பிம்பத்தில் இருக்குது. அவர்கிட்ட 415 அவரும் ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டார். என்னது நம்ம பையன் 450 எடுக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு 60% இருந்த என்னை வந்து 90+% மாற்றினதோட அந்த ஒரு கிரெடிட் வந்து டிஎம்டி சாருக்கு தான் சாரும். அவர் கொடுத்த அந்த இன்ஸ்பிரேஷனும் ப்ளஸ் அவர் என் மேலே வச்சுருந்த நம்பிக்கைக்காக நான் படித்து அந்த மார்க் எடுத்தேன்னு சொல்லணும். அப்புறம் அப்பாவை கூப்பிட்டு போய் டிஎம்டிகிட்ட சொன்னேன். அவர் சொன்னார், இந்த பாருங்கள், எங்கே கையெழுத்து போட சொல்கிறோனோ அங்கே கையெழுத்து போட்டு திரும்பி பார்க்காம போயிடுங்க. இனிமேல் இவன் என் பையன், இன்னும் 2 இயர்ஸ்க்கு நான் அவனை பார்த்துக்கிறேன், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் கையெழுத்து அட்மிஷன் போட்டு போயிடுங்க அப்படின்ட்டார். எங்கள் அப்பா ஒன்றும் ஸ்பீச்லெஸ். ஏன்னா அவர் இந்த மார்க் எதிர்பார்க்கல. அதனால் டக்குன்னு அவர் சொன்ன உடனே நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே ஆர்கியூ பண்ணல, எதுவுமே பேசலை. டக்குன்னு கையெழுத்து போட்டு அவரும் போயிட்டார். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஸோ தட் வாஸ் த டேர்னிங் பாயிண்ட் என் லைஃப்பில். ஒரு 60% எடுத்து ஆவரேஜாக சுற்றிட்டு இருந்த என்னை வந்து ஒரு 90+% எடுக்கிறதுக்கு பண்ணார். அப்புறம் என்ன பண்ணார், இந்த ஸ்கூல் நம்பர் 1 எங்கள் கிளாஸில் பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து அப்படியே விடுவாங்க உள்ளே போய் ஹெச்எம்கிட்ட வந்து என்ன குரூப் வேணும் அப்படின்னு கேட்கணும். அப்போ வந்து எனக்கு சொல்கிறார், நீ வந்து போய் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறார். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ், என் கூட படித்த செந்தில்நாதன், ஸ்டாலின் இவங்க கூடலாம் நாங்கள் உட்காந்து படித்ததுனால மெடிசன் அவங்கெல்லாம் சொன்னதில் நான் கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகிட்டேன். சார் நான் டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொன்னேன்னா, சார் வந்து என்னென்னா அப்படின்னு கண்ணை ஒரு வாட்டி இருக்க மூடிட்டு அப்படியே பிரைட்டானார் பாருங்கள், மறுபடியும் பிரைட்டானார். ஓகே போய் எடுத்துகிட்டு வந்துரு அப்படின்ட்டார். வேறு எதுவுமே சொல்லலை. நீ இதை வாங்க அதை பட் ஹீ சஜஸ்டட் மீ ஒன்லி டு டேக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐ வாண்ட் டு பிகம் என்ஜினியர். பட் நான் சொன்ன உடனே ஒரு வார்த்தை எதிர்த்து சொல்லாமல் உடனே பார்த்திங்கன்னா, இப்போ நீ போய் எடுத்துகிட்டு வந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டார். நானும் போய் அப்புறம் பயாலஜி குரூப் எடுத்துகிட்டு வந்துட்டேன்.
அதுக்கப்புறமேலும் அவர் 11th 12th ஒரு எதையுமே நிறுத்தலை, அந்த இன்ஸ்பிரேஷன் கைட் பண்ணுறது எதுவுமே நிறுத்தலை. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மலைக்கோட்டையில் ரிட்டையர்ட் டீச்சர் எல்எஸ்ஆர் சார் அவரை சஜஸ்ட் பண்ணார். அங்கே போய் அவர்கிட்ட படித்தோம். அப்புறம் இங்கே கெமிஸ்ட்ரிக்கு நம்ம வரதன் சார் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் நம்ம பாட்னி சார் ராஜேந்திரன் சார் நம்ம கண்டிப்பாக ஞாபகப்படுத்தணும். அப்புறம் இன் பிட்வீன் ஹி பிகம் சிக் அண்டு ஹி வாஸ் நோ மோர். அதுக்கப்புறம் நம்ம இப்போ இருக்கிற பாட்னி சார் நம்ம சத்யமூர்த்தி சார் உள்ளே வந்தார். அதுக்கப்புறம் இப்போ வேறு இது மாதிரியெல்லாம் அந்த என்ன சொல்கிறது, அந்த 4 சப்ஜெக்ட்டுக்கு எப்படி பண்ணணும், இப்போ யார்கிட்ட படித்து நீ இன்னும் மெருகேற்றிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஸ்கூலில் வந்து பயங்கர க்ரௌடு ஜாஸ்தி. சொன்னால் நம்ப மாட்டீங்க, 9th 10th வந்து 205 எல்லாம் கிளாஸ் நம்பர்ஸ் ரீச் ஆகிருக்கு. அப்புறம் மேனேஜ்மெண்ட்டு சாரெல்லாம் டிசைட் பண்ணி அதை 2ஆக பிரித்து 100 105 பிரித்து A1 A2 அது மாதிரி ஏதோ ஒன்று இங்கிலீஷ் மீடியத்தை 2ஆக பிரித்து போட்டுலாம் அப்புறம் நடத்தினாங்க. அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கோச்சிங் கொடுப்பார். சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கோச்சிங் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு எப்படியெல்லாம் யார்கிட்டலாம் நீ எக்ஸ்ட்ரா கோச்சிங் பண்ணணுங்கிறதெல்லாம் கைட் பண்ணதெல்லாம் சார் தான். அப்புறம் அப்படியே 12th நல்ல மார்க்கு கட் ஆஃப் வேணுங்கிற மார்க் கிடச்சிது. அண்ட் ஐ பிகேம் அ டாக்டர் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் மெடிசன் முடிச்சுட்டு அப்புறம் நவ் ஐ எம் அனஸ்தட்டிஸ்ட் ஒர்க்கிங் இன் கவர்மெண்ட் சர்வீஸ். இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வீஸில் அனஸ்தட்டிஸ்ட்டாக சீஃப் ஆகிட்டேன். இது மாதிரி இருக்குது. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, டிஎம்டி சார் வந்து இந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் ஐடென்டிஃபை பண்ணி மேலே கொண்டு வர்ற டேலண்ட்டு அது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சார் மாட்டுக்கு வரலாம், நடத்திடலாம், போயிடலாம். பட் அது மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி பண்ணுவார். சார் என் லைஃப்பில் பார்த்திங்கன்னா ஷாக் மேலே ஷாக் கொடுத்துக்கிட்டே இருந்தார். இது மாதிரி முதல்ல ஐடென்டிஃபை பண்ணி என்கரேஜ் பண்ணி என்னை மேலே ஏற்றுனது அவர் தான். ஸோ அது எனக்கு பர்சனலாக நான் அது ஒரு பெரிய விஷயமாக நினைக்கிறதுனால பண்ணிகிட்ருந்தேன். அப்புறம் காலேஜ் போயிட்டேன். ரொம்ப அப்போல்லாம் மொபைல் செல்ஃபோன் அதெல்லாம் கிடையாது. அதனால் ரொம்ப கான்டாக்ட்லலாம் இல்லை. அப்புறம் எம்பிபிஎஸ் முடித்தோடனே என் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆச்சு. எனக்கு என்னென்னா சாரோட ஆசீர்வாதம் வேணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஆனால் இருந்த டென்ஷனில் கொஞ்சம் என்ன சொல்கிறது, அப்போ இருந்த ஒரு ப்ராப்ளமேட்டிக் ஒரு சுச்சுவேஷனில் போய் நேராக சாரை இன்வைட் பண்ண முடியல. ஏன்னா என் சொந்த ஊர் கோயம்புத்தூர், படித்தது திருச்சி, காலேஜ் தஞ்சாவூர். அதனால் என்ன பண்ணேன்னா, சரி சார் வரலைன்னா கூட பரவாயில்ல, அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் நமக்கு வேணும், அவர் தான் நமக்கு இந்த லைஃப்பை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்விடேஷனில் ஒரு சின்ன ஒரு பிட் ஆஃப் பேப்பர், சார் இது மாதிரி நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், எனக்கு உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வேணும், கைண்ட்லி பிளெஸ் மீ அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சின்ன ஸ்லிப் மட்டும் வச்சு போஸ்டர்லாம் அனுப்பிச்சிட்டேன். ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட். சாரும் அதான் சொல்கிறேன், செல்ஃபோன் இல்லை, கான்டாக்ட் இல்லை, அதனால் பேசவும் முடியல. கோயம்புத்தூரில் நடக்குது கல்யாணம். ரிசப்ஷனில் நின்றுட்டுருக்கேன். பார்த்தா சார் வந்துட்டார். ஃப்ரம் திருச்சி ஆல் தி வே டு திருச்சி டு கோயம்புத்தூர் அன்னூருக்கு வந்துட்டார். கார்த்திகேயன் சாரும் இவரும் சாரும் வந்துட்டாங்க. வந்து நிற்கிறாங்க. என்னால் நம்பவே முடியல. என்னடா நம்ம நேரில் கூட போய் கூப்பிடல, சார்கிட்ட ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் தானே பண்ண சொன்னோம், பார்த்தா நேரில் வந்து நிற்கிறாருன்னு சொல்லி லிட்ரலி இறங்கி ஓடிட்டேன். மேடை விட்டு மாப்பிள்ளையெல்லாம் இறங்கி ஓடக்கூடாதுன்னாங்க. பட்டு அப்படியே இறங்கி ஓடிட்டு போய் அத்தனை பேர். அப்போ என்னென்னா, அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்திருந்தார் என் கல்யாணத்துக்கு. இந்த சந்தானம் சார் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்லாம் வந்திருந்தார். பட் அவர் காலெல்லாம் கூட உழுகலை. நான் நேராக போயிட்டு சார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்புறம் அவரை கூப்பிட்டு வந்து, எனக்கு ஒன்றும் புரியல, ஹவு டு ரிசீவ் ஹிம், எங்கே தங்கினார், எங்கே தங்க வைக்கிறது, எதுவுமே தெரியல. அப்புறம் லிட்டரலாக எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஃப்ளாட்டாக காலில் விழுந்துட்டேன், அவ்வளோதான். அது மாதிரி அப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாரு. உண்மையிலுமே லைஃப்பில் அதெல்லாம் மறக்க முடியாது. ஸோ சார், தேங்க்யூ வெரி மச் சார், டிஎம்டி சார். நீங்கள் இல்லைன்னா நான் இந்த நிலைமைக்கு இல்லை. அப்படியே ஆவரேஜாகவே இருந்துட்டு எனக்கு என்ன வருதோ அப்படியே போயிட்டு இருந்திருப்பேன். என்னை வந்து கொஞ்சம் ஒரு 3-4 லெவல் அதிகப்படுத்தி என்னோடய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் எல்லாம் அதிகப்படுத்தினது டோட்டல் கிரெடிட் உங்களுக்கு தான். Thank you very much, sir. Hello, Petrathalai Karthik. How are you? I am delighted to see you after a very long time, after seeing you in Mettupalayam. When I landed in Mettupalayam, I spoke to a few people there about you.
And I was astounded to see that how popular you are. See, that is the way one must lead one's life. On that day, amidst your tight schedule, you gave me time. Time is more precious than money nowadays. You gave me your valuable time. I also remember you called me one day over the phone and asked me to guide your son in school to make an improvised model of a carbon arc lamp, which I guided. And he made it and he demonstrated to me, and you sent me the video. I cannot forget it. Long live your service. I wish you become world famous. Thank you very much. God bless you.